வணக்கம். நான் கமுதியிலிருந்து வரேன். நான் என்னுடைய மாமாவும் கமுதியிலிருந்து வர்றோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் 12 வருஷமா வடகிழக்கு மாநிலங்களில் ரொம்ப அனுபவிச்சேன். இன்னர் லைன் பெர்மிட் பத்தி உள்ள நுழைய முடியல, வெளியில வர முடியல. அது இருந்தா தான் வர முடியும். அந்த மாதிரி கஷ்டத்துல வடவர்கள் நான் ஏற்கனவே வடநாட்டு பெண்ணை தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் டெல்லியில. வடநாட்டுக்காரங்க இங்க ஈஸியா வந்துட்டு போயிடுறாங்க. நம்ம அங்க போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நம்ம நாட்டுல ஒவ்வொரு தடவையும் ட்ரெயின்ல பார்க்கும்போது அவ்வளவு வடவர்கள் வர்றாங்க. ரொம்ப பயமா இருக்கு. கொலை, கற்பழிப்பு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நான் எப்படி வடகிழக்கு மாநிலங்களுக்கு போகும்போது இன்னர் லைன் பெர்மிட் போட்டாங்களோ அதே மாதிரி நீங்க கூடிய சீக்கிரம் இன்னர் லைன் பெர்மிட் அமல்படுத்தி சட்டப்படுத்தி கூடிய சீக்கிரம் பண்ணுவீங்களா? இல்ல, இந்த நிலத்துல உள்நுழைவு அனுமதி அந்த இன்னர் லைன் பெர்மிட்டை பத்தி வலியுறுத்தி பேசிக் கொண்டிருக்கிற ஒரே இயக்கம், ஒரே ஆளு நான் தான். நீங்க வடகிழக்கு மாநிலத்தில் வாழ்ந்துங்கிறீங்க, நான் போய் வரேன்ல, நான் எடுத்துக்கிட்டு தான் போனோம். அது மாதிரி இன்னர் லைன் பெர்மிட்டு உள்நுழைவு அனுமதியை கொடுன்னு சொல்லி தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்கேன், வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப அதை மெதுவா இப்ப அதுக்கு வருது அரசு நம்ம அழுத்தத்தால. உறுதியாக நாம் வரும்போது உள்நுழைவு அனுமதியை எடுக்க சொல்லுவோம். அவர்கள் உள்நுழைய வேண்டிய அவசியத்தை தடுப்போம். அவங்க வரமாட்டான், நான் வந்துட்டேன்னா அங்கே நின்றுவான், இருக்கிறவனும் கிளம்பிடுவான். உங்களுக்கு புரியுதா? நல்லது. அடுத்து கடைசி கேள்வி. நீங்களாவது நல்லபடியா வேலை செய்யுங்க. ஆமா, கடைசி கேள்வி. வணக்கண்ணே. அண்ணா, நான் திருவரங்கம் தொகுதி, என் பேர் டி சில்வா. ஆனா இப்போ கிறிஸ்தவ மதத்துல கட்டாய மத மாற்றம் நடைபெறுதுண்ணே. பல இடங்கள்ல நடைபெறுது. அது குறிப்பிட்ட இவங்க பண்றாங்க, அவங்க பண்றாங்க, குறிப்பிட்ட குழுவினர் பண்றாங்க. இதனால என்ன நடக்குதுன்னா, மற்ற மதத்துக்காரங்க நம்மளை பார்க்கும்போது ஒரு வெறுப்புணர்வோட பாக்குறாங்க. இது எப்படின்னா, ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ள ஒரு குடும்பத்தில் போய் இவங்க பேசி அவங்களுக்கு ஒரு உதவியை பண்ணி அவங்கள கட்டாயமாக மதம் மாற்றம் பண்ணுறாங்க. நானும் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் இது பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. இதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா? இது இல்லை, நான் காமிக்கிறேன். தம்பி 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 ஐயா ஐயா, கொஞ்சம் உட்காருங்க. இல்ல அண்ண, ஐயா ஐயா, சரி. அதாவது அண்ணன் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாங்க. மதம் 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 ஒரு பக்கம் கிடையாது. அவர் தெரியாம பேசுறார். இருங்க. மதம் மாறுவது என்பது நான் பேசுகிறேன். இருங்க. நான் இதுக்கு பதில் சொல்லிடுறேன். நானும் தமிழனாக பிறந்தவன். இருங்க. நான் தமிழனாக பிறந்தவன், இந்துவாக வளர்க்கப்பட்டவன். ஆனால் நான் மன நிறைவோடு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எவனோ எனக்கு எந்த துண்டும் கொடுக்கல, எந்த ஒரு பணமும் கொடுக்கல. நான் மனப்பூர்வமாய் கிறிஸ்துவின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை யாரும் பரப்ப வேண்டாம். இது இந்துத்துவத்துடைய சதிகார செயல். எனவே நாங்கள் ஒருமனதாக கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே எதுவும் எதை கொண்டும் நாங்கள் மாறவில்லை என்பது உண்மையான ஆணித்தரமான உண்மை செயல். நன்றி. சரி, நன்றி. அண்ணன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதாவது மதம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட உரிமை. ஒண்ணு கணிச்சுக்கிறேங்க, கிறிஸ்தவ மதம் மாத்திருக்கணும் அப்படின்னா, வெள்ளக்காரன் இந்த நாட்டை ஆண்ட காலத்துல அவன் அவ்வளவு ராணுவ வலிமை வச்சு அவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை வச்சிருந்தவன் மொத்த பேருமே கிறிஸ்தவரா மாத்திருக்கலாம். ஆமா, பாபர் நினைச்சிருந்தா அவர் எல்லா பேரையுமே இஸ்லாமியனா மாத்திருக்கலாம். அது செய்யல. நீங்க இங்க இருக்கிற மக்களுக்கு, இப்ப அரசியல் செய்யறவர்களுக்கு இது ஒரு கருவியா இருக்கு. அதனால கட்டாய மதம், விருப்ப மதம் அவனவன் விரும்பி ஏற்பான். நான் என்ன இலையில நீ என்ன உணவை வச்சாலும் எதை முதல்ல எடுத்து சாப்பிடுறதுன்னு முடிவெடுக்கிறது நான் தான். இது நல்லா இருக்கும் சாப்பிடு, இது நல்லா இருக்கும் சாப்பிடு நீ சொல்லக்கூடாது. எனக்கு எது பிடிக்குமோ அதை தான் நான் செய்ய முடியும். எனக்கு கிறிஸ்தவம் விருப்பமா இருக்கு ஏற்கிறேன், இஸ்லாம் விருப்பமா இருக்கு ஏற்கிறேன்,
இந்து மதம் இந்த சமயம் எனக்கு விருப்பமா இருக்கு, அதுல இருக்கேன், தொடர்றேன். எனக்கு நீ ஏன் சிவனை கும்பிடுற, முருகனை கும்பிடாம, நீ ஏன் விநாயகரை கும்பிடுற, நீ கிருஷ்ணரை கும்பிடாம, இது எனக்கானது. மதம் என்பதும் இறை வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் அவரவர் உரிமை. அதை போட்டு குழப்பிக்கிற கூடாது. இந்த கட்டாயம்ங்கிற சொல்லு அது நம்ம ஏற்க முடியாது. நமக்கு தெரிஞ்சு எங்க நடந்ததா இல்ல, அதனால அதை விட்டுருவோம். அது அல்ல இங்க விவாதம். ஆமா, அதனால அன்புக்குரியவர்களே, இதுகாரும் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கேள்விகளை முன்வைத்து அண்ணன் சீமானிடம் பேசி இருக்கிறீர்கள். அது வந்து எல்லாருக்கும் ஒண்ணு, கொஞ்சம் எனக்கு பயணத்துக்கு நேரம் ஆகுது. இன்னும் ஒரு சந்திப்புல பேசுவோம், நிறைய மனம் விட்டு பேசுவோம். இதுல ஒவ்வொருத்தருக்குள்ளே வருத்தங்கள் இருக்கும், காயங்கள் இருக்கும். கடந்த காலம்னு பேசி கொண்டிருக்காமல் எதிர்காலத்துல நம் பிள்ளைகளுக்கு எது சரியான அரசியல், எது பாதுகாப்பான அரசியல், எந்த அதிகாரம் இந்த நிலத்தை வளத்தை இந்த மண்ணை மக்களை பாதுகாக்கும் என்பதை புரிந்து கொண்டு என்னரும் இறை மக்கள், என் இனிய சொந்தங்கள், இஸ்லாத்தை கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற என் அருமை தமிழ் சொந்தங்கள், இனிவரும் காலங்களில் நீங்கள் ஆழ்ந்து தெளிந்து யோசித்து வாக்கு செலுத்துங்கள். எங்களுக்கு செலுத்துங்கள் என்று நான் எப்பவும் கேட்கல. எது சரியோ அதை செய்யுங்க. அதுதான் உண்மையிலேயே இறை மக்களுக்கு அழகு. அந்த வழியில் செய்யுங்கள். மறுபடியும் சொல்றேன், அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொன்ன இறை மகன் இயேசுவின் வாக்கியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உன்னுடைய அதிகாரத்தை உன் இனம் சாராதவனிடத்தில் ஒப்படைக்காதே என்று சொன்னதையும் நினைவில் வையுங்கள். அந்த புரட்சி தீயை, அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அணைய விடாமல் அடைகாப்பது நம் ஒவ்வொருடைய கடமை. நன்றி, வணக்கம்.